Radish bro. Ada cover drive start பண்ணிட்டாரு. Hello filters மேல. Hello sir. சிக்கலா எஸ். ரன் பண்ணல வந்தாங்க. Super shot, boundary ball வாங்குறாங்க. Yes. பேஸ் இருக்குங்க. அந்த boundary வந்திருக்கு. Super shot again. Sector to the shot mid. That one. இது quicker one. நல்ல பாலுங்க. சரியான பால். அந்த சோஃபி Again swing and this side of that guy or back line of the guy Roshan bro fantastic straight off இருக்கு அப்படியே bowling team lead 12th மேல கொஞ்சம் வந்திருக்குது hat-trick of boundary, hat-trick of sixes, hat-trick of wickets, maiden overs. 8 ஓவர்ல maiden போறது எவ்வளவு கஷ்டம்ன்றது உங்களுக்கு தெரியும். சோ இந்த இதுக்குமே பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அவார்ட் எல்லாமே கேட்சஸ் எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாமே ஒரு ஸ்பெஷல் அவார்ட் காத்துக்கிட்டு இருக்கு. பேசிக்கிட்டே இருக்கும் 2 பால் ஆனா பொறுமையா விட்டு பேர் ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும் இதுக்கப்புறம் ஸோ வெரி மச் தேங்க்யூ ஒரு ஷாட் பால் நல்ல ஷாட்டு பட் ஸ்ட்ரைட் டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஃபீல்டர் தி லாங் ஆன் ரீஜன் ஸோ என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவார்ட்ஸ் நான் சொன்ன மெயின் மட்டும் இண்டிவிஜுவலா ஒரு பேட்ஸ்மேன் மட்டுமே 30 ரன் அடிச்சிட்டாங்க 30 ரன் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் அவார்டு ஓகே ஒரு பெரிய சரியான முயற்சி ராம் ப்ரோ அங்க இருக்காரு ஸோ எனக்கு முன்னாடி உட்காந்துருக்க பேட்டிங் டீம்ல ப்ரோ நல்லா பேசியா சூப்பரா பேசியா ஹெச்ஆர் மேடம் கடுமையா ரொம்ப நல்லா பேசிட்டு நல்ல ஷாட் ஆகி ஃபீலிங் ப்ரோ இதுக்கு இவ்வளோ நல்லா பார்த்துக்கணுங்க கிளாஸ் கீழே ஃபுல்லாகவே மண்ணு தரேன் தேய்ச்சிக்கோ கண்டிப்பாக நீங்கள் சேம்பியன் இல்லை நல்ல ஷாட் 108 சிங்கிள் மட்டுமே ஷாட்டு எவ்வளோ எங்க அடிச்சிருக்காருங்க ஆருக்கு கட்டாசி விட்டுருக்காரு ஒன் பிச் நாட த்ரோ குட் த்ரோ அவருமே ஒன் பிச் த்ரோ அடிச்சிருக்காரு செம்ம ஃபாஸ்டா விட்டாருங்க த்ரோவை
ஃபோர்த் ஓவருக்குள்ள தான் இருக்கும். ஆஃப் லைன்ல அடிச்சது ஸ்ட்ரைட்ல 6 போதா. ஒரு ஜம்பிளிங் கேட்ச், ஜம்பிளிங் நல்ல கேட்ச். கப்ளிங் பண்ண பார்த்தாங்க. சாய் சுரேஷனா முத்துநாட்டே நான் கேட்டு வச்சுக்கிறேன். முத்துனா நம்ம சாய் ப்ரோக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அந்த ஒருகை கேட்சுக்கு செம கேட்ச் பவுண்டரி லைன்ல. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல வர பெஸ்ட் கேட்ச் நம்ம சாய் ப்ரோ எடுத்திருக்காரு. அவருக்கான ஸ்பெஷல் அவார்டு கண்டிப்பா மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுக்கிறப்ப காத்துக்கிட்டு இருக்கு. சாய் ப்ரோ வைடா எடுத்துருக்கோம். வாய்க்கோ சொன்னாலும் வாய்க்கோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு கூடிய விரைவில் very good shot straight to the field of one bounce single. Another பாத்தீங்கன்னா வேர் முடிந்து 5 ஓவர் முடிவு ஸ்கோர் 50. straight to the short fielder கைக்கு ஆனா ஃபம்பிள் சோ ரன் டக்கு வந்தாங்க. ஒரு சிங்கிள் குட் ரன்னிங் டவுன் ப்ரோ அங்க வந்து அப்படியே விழுந்து பிடிக்கான்னு பார்த்தாரு. பட் ஸ்டில் ரன் டக்கு ஓடி எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ஓ குட்னஸ் கிரேஷியஸ் ஆஃப் தி அலோஷியஸ்ங்கிற மாதிரி ஒரு ஃபினிஷ் எடுக்கிற முயற்சி. டாட் பால் சர்வசபதி full of one. ஒரு ஸ்மால் ஃபம்பிள் அந்த ஃபீல்டர் கிட்ட இருந்து அந்த சிங்கிள் வந்து ஈஸியா கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஓகே பெரிய ஷாட் ரவிஜி அண்ட் அடிச்சா ஒண்ணா அடிக்க போறாங்க. லாஸ்ட் ஓவர்ல நாங்க வந்து பெரிய ஷாட் நெக்ஸ்ட் சைடுல அடிக்க முயற்சி பண்ணி ஸ்ட்ரைட் இருக்கீங்க. நம்மால அகைன் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. மீண்டும் ஒரு டாட் பால். பேக் டு பேக் டாட்ஸ். இந்த ஷாட் அந்த ஆள் இல்லங்க. ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்வீப்பர்ஸ் ரீஜன்ல 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. சரி ஆஃப் ரன் வருவாங்களா? எஸ் வந்திருக்காங்க. கையா ஜஸ்ட் ஓவர். டிராகன் மாதிரியே பார்த்தாரு பால பார்த்து. ஸ்கோர் வந்து 69 ரன் ஓவராக 7 ஓவர் கன்வெர்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் ஓவர் ஆஃப் இன்னிங்ஸ் வந்துட்டு இருக்குங்க. ஷாட் அடிச்சு நாங்க மணி ப்ரோ கிட்ட செம்ம ஷாட் மணி ப்ரோ 6 ஓவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க ஓவரை. சோ எஸ் யூனிஸ் ப்ரோ சொன்ன மாதிரி 90 ரன் வரதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் என் காட்டன் போலுக்கு வாய்ப்பு.
இல்ல கவர்ஸ் கிடைக்குங்க அவுட். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா மணிப்பூரோட முடிவுக்கு வருது. ஸோ நம்மளோட பிரீமியர் லீக் 2025 ஸ்பான்சர் சாரி அற்புதமான ஓவர் ஆக்ஷன் ஆஃப் வருவாங்க சிங்கிள். ஏன் ப்ரோ ஓட விட்டு கீப்பர் அடிக்கிறீங்க? ஆஃப் வேணாம் ரெகுலர் அடிச்சிட்டாரு. ஓகே சிங்கிள் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் ப்ரோ யாரோ இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு அவர் பேச கூட தலைக்கலாம் சிக்ஸுங்க. வாட் அ ஃபினிஷிங் ரோஷனோட பேட்ல இருந்து. சோ நம்மளோட ஒனஸ் ஆஃப் பிரீமியர் லீகோட ஒரு டேடி ஸ்டைலா ஃபினிஷ் கொடுத்திருக்காரு ரோஷன். ஷாட் எடுத்து வைங்க பேட்ஸ்மேனுக்கு ஓட முதல் பால்ல ஒரு 6. Again 6. இது எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லங்க ஏப்பா. ரெண்டு பால் 2 6 ஆட்டிகல் 6. இன்னொரு எடுத்து வைங்க ப்ரோ. ஒண்ணுக்கு ரெண்டா கண்ணா ரெண்டு ஓடு தின்ன ஆசையா? எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு போகும்போதே வந்து நம்மளோட பேட்ஸ்மேன் பசுபதி ப்ரோட தலை தரிசிட்டாரு பேரு. பட் ரொப்பா முதல் 3 பால்ல 3 6 ஆச்சு. inside edge. See Pasupati bowler and Kiran இப்போ இவருக்கு பேட்டோட மிடில் ஆஃப் தி பேட்ல படல. ஷாட் இவரு இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ரன்ஸ் சம பாஸா வந்துகிட்டு இருக்கு. பவுண்டரி வருமா முத்து ப்ரோ? நல்ல வேலை நான் கூட முத்து ப்ரோ வந்து ஒரு ஃபாரின் டோர்னமெண்ட் வரும் 50 பிளேசஸ் அப்படியே ஆர்கேவை போட்டு தூக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ரோஷனை தூக்கி விட போறீங்கன்னு நினைச்சேன். தேங்க் காட் அதெல்லாம் எதுவுமே ஆகல. ஓ நல்ல குட் கம்பேக் ப்ரோ விக்கி ப்ரோ. இது ஒரு சரியான கம்பேக். வாய் சார் வாய் அப்படின்ற மாதிரி கமெண்ட் டிஸ்கஸ் ஆயிருக்கும். ஒரு அவுட் சைடு ஏஜ் நல்ல பால் ப்ரோ. ஹேண்டிங் அக்ராஸ் ரைட் ஹேண்டர். ஷாட் ப்ரோ ஃபிளாட் பாட்டட். ஓ குட் ஷாட். கேட்ச் அந்த எடுக்கல சரி ஃபீல் பண்ணா கேட்ச்காம வந்து வெளியில தான் இருந்திருக்காரு ப்ரோ. ஃபிளாட் 6 இருக்கலே பாதிலே ஃபிளாட்டஸ்ட் 6ங்க. நல்ல பால் குட் கம்பேக் ஃப்ரம் தி bowler. ஸ்லோ பால்லாம் இல்ல இந்த முறை. போன முறை கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது குட்டி. பட் இந்த முறை குயிக்கரா வந்திருக்கு. ஷாட் 6. ப்ரோ சீரியஸா வேற மாதிரி ஆடிட்டு இருக்கீங்க ப்ரோ பசுபதி ப்ரோ. அண்ட் ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ரெண்டாவது ஓவர்ல இண்டிவிஜுவலா 16 ரன் வந்தாச்சு. அண்ட் ஸ்கோர் மொத்தமா 36ங்க. ஷாட் அண்ட் பவுண்டரி வரைக்கும் போகுமான்னு பார்த்தா பவுண்டரி வரைக்கும் போகல. பால் அவ்வளோ பேஸ் இல்லை. சிங்கிள். ஏலே பசுபதி தான் போட்டு இந்த காட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது 3 ஓவர் எஸ் Nice developed again. Okay, என்ன தவிர எல்லாருமே ஆஃபீஸ் கட்டு போட்டு தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாரு Panthers and Eagles.
பாயிண்ட்ல இருக்கீங்க. பால் நல்லா கட் ஆகிட்டு போயிருக்கு. பேக் அவுட் பாயிண்ட் கிட்ட ஃப்ரண்ட் ஆஃப் பாயிண்ட்ல அடிச்சாரு. பேக் அவுட் பாயிண்ட் கட் ஆகிட்டு போயிடுச்சு. பவுண்டரிக்கு செம்மையா ஆடிட்டு இருக்காரு பசுபதி. Nice hold and அற்புதமான கட் ஷாட். ஓகே, ஒரு குட் கம்பேக் வித் தி பால். ஃபைனலி பாத்தீங்கன்னா நான் அந்த சைடுல பசுபதி செம்மையா அடிச்சு ஆடிட்டு இருக்காரு. அவரை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வேணும். அது மட்டும் இல்லை அவரை டவுட் ஃப்ரம் சான்ஸ் ஆஃப் ரன் அவுட். பசுபதி ப்ரோ எப்படி ஆனாவோ. ஓகே, ஆஹா, சொல்றது பேசிட்டு இருந்தா 6 போடுற ஒரு நிமிஷம் ஷாட். அண்ட் ஃபைனலி கிரண் ப்ரோ பேட் கேப்டன் பேட்ல ஒரு 6 வந்திருக்குங்க. கேப்டன் ஸ்நாக் எங்க டீமுக்காக ஆடிக்கிட்டு இருக்காரு கிரண் ப்ரோ. நான் தப்பு இல்லை, மிஸ்டேக் அங்கிள். நான் இல்லை, எவ்வளவு குசு குசுன்ற மாதிரி நான் ஒண்ணுமே சொல்லல. நீங்க வாடி வந்து ஆடிட்டு வந்திருப்பீங்க. நைஸ்லி பிளேட். ஒரு சிங்கிள் அண்ட் அந்த சிங்கிளோட அடுத்த ஓவருக்கும் ஸ்ட்ரைக்கை தக்க வச்சு பாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா பசுபதி ப்ரோ ரொம்ப நேரமாக ஸ்ட்ரைக்கில் இல்லாத மாதிரி இருந்தது. இந்த ஓவர் ஃபுல்லாகவே ஆடின மாதிரி தெரியல. ஓகே, ஒரு பால் பாக்கி இருக்கா. ஓகே, ஆஹா, அடிச்சா 6 பேர் தான் மச்சான். இந்த டொக்குலாம் நமக்கு ஆட தெரியாது அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு பசுபதி ப்ரோ. ஓவர் முடிவுக்கு வருது. எஸ், 8 ரன் அந்த ஓவரில். 58 ஸ்கோரிங்க, 86 டார்கெட். அப்படின்னா எவ்வளோ வேணும் அப்படின்றது. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்லி முதல் லெஃப்ட் ஆஃப் சீவர் ஓடிங்க. பால் காத்துலயே இருக்கு. அந்த 6 போயிடுச்சா. எஸ், ஆடுங்க, சூப்பரான ஷாட். ஸோ 22 ரன்னே தான் அடிக்கணும். 3ஆவது மேட்ச் இன்னைக்கு நாளுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. 4வது மேட்ச் ஓடுதலை பால் பாண்டிச்சேரியை நோக்கி 4 ரன்கள். செம ஷாட் ப்ரோ. அப்படி என்ன கோவம் வந்துச்சு தெரியல. போட்டு காட்டு. சூப்பரான ஒரு சூப்பர் பால், டெக்னிக்கல் பால் அப்படின்னு சொல்லலாம். யோசிச்சு போட்டாரு நல்லா. காத்துல இது நம்ம காட்சோன்னு தோணுது. ஆனா கிரவுண்ட் கேட்சரா இருந்திருக்குங்க 6 ரன்னுக்கு. சோ மணி ப்ரோ கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு பசுபதி ப்ரோ, தயவு செஞ்சு இந்த ரோக்கா ஸ்ட்ரைக்கெல்லாம் நீ மாத்திடாத, நீயே அடிக்கும். நல்ல பால், ஷார்ட் லைன் டெலிவரி. சாப்பிட்டார மாதிரி போட்டு விட்டாரு ப்ரோ ராஜேஷ் ப்ரோ. லெக்ல பட்டிருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கரெக்டா பசுபதி ப்ரோ 42ல இருக்காரு. 8 ரன் அடிக்கணும். ஓகே, 41ல இருக்காரு. 9 ரன் அடிக்கணும். ஒரு 5 ரன் பூர்த்தி. நல்ல ஷாட் ஸ்ட்ரைட்டாவே அடிச்சு விட்டுருக்காரு. ஒரு சிங்கிள். bowler. And now good pick up bro, just over. Single மட்டுமே நல்ல விஷயம் என்னன்னா இங்க வந்து இமிடியேட்டா மணி ப்ரோ ஸ்ட்ரைக் வந்து கொடுத்திருக்காரு. ஸ்ட்ரைட் அவே பசு வரி போக்கு.
ஷாட் 6 அந்த 6 48 முடிக்கிறாரு பசுபதி. ஆனா செம்ம 48 ஸ்கோருங்க. சூப்பரா ஆடிங்க ப்ரோ. ஒரு செமையான டாமினேட்டிங் வெற்றி. இதோட மேட்சுமே முடிஞ்சு போச்சு பசுபதி ப்ரோ. லாங்கஸ்ட் 6 அதுக்கு அவார்டு இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? நிர்மல் ப்ரோ வந்து பசுபதி ப்ரோ